பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். உயிர் பிரியும் வரை தமிழுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடியவர் பெரியார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றி திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசுதான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என முதலமைச்சர் கைவிரித்து விட்டதாக விமர்சனம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறும் தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் புறக்கணிப்பதாக அறிவித்தது தேமுதிக. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காவது எடப்பாடி பழனிசாமி வருவாரா என அமைச்சர் ஏவ வேலு கேள்வி. பாஜகவின் ஓட்டு வங்கிக்கு சேதாரம் வரக்கூடாது என்பதற்காகவே இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதாக விமர்சனம். ஈவி.கே. இளங்கோவன் குடும்பத்தினர் தேர்தலில் நிற்க மறுத்ததால் தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்தோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மத்திய ரயில்வே அமைச்சருக்கு தமிழக அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை நாளில் மத்திய அரசு யுஜிசி தேர்வை நடத்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பண்பாட்டு திருவிழாவை அழிக்க சங்கிகள் முயற்சி செய்வதாகவும் விமர்சனம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா. பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி கோரி மனு. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்த நிர்வாகிகள். கல்லூரிகளில் பாரம்பரிய உடையுடன் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள். ஆட்டம் பாட்டத்துடன் மாணவர்கள் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம். காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். அதிமுக போராட்டத்தில் அவமதித்ததாக குற்றச்சாட்டு. மேடையில் இருந்து குதித்து வெளியேறினார் நடிகை காயத்ரி ரகுராம். மார்கழி திருவிழாவை ஒட்டி அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் சுவாமி கோவில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம்.
மதுரையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறப்பு சார்பு ஆய்வாளர் கைது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணிக்காக சென்றபோது பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பள்ளியின் கழிவறையை மாணவிகளை சுத்தம் செய்ய வைத்ததாக பெற்றோர் புகார். மாணவிகளை ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்தியதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு அனுமதி இல்லை. பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 13ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. புதுச்சேரியில் 5 வயது குழந்தைக்கு HMPV தொற்று உறுதி. காய்ச்சல் காரணமாக குழந்தை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் HMPV தொற்று கண்டறியப்பட்டது. குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தகவல். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 4வது நாளாக பற்றி எரிந்து வரும் காட்டு தீ. 37,000 ஏக்கர் பரப்பிலான வனப்பகுதி சேதம். காட்டு தீயில் சிக்கி 11 பேர் பலி. இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது BCCI. அறுவை சிகிச்சைக்கு பின் குணமடைந்த வேகப்பந்து வீச்சாளர் ஷமி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.